Hi students, welcome to Chennai Academy Vellore. Group 4 கான பிரத்யேகமான ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். டெஸ்ட் பேட்சோட டீடைல் வீடியோ, டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் பார்க்காதவங்க கொஞ்சம் ப்ரீவியஸ் வீடியோ அப்படி இல்லைன்னா நான் ஃபுல் டீடைல் வீடியோ லிங்க்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்டீங்கன்னா தொடக்கத்துல ஒரு 2 சப்ஜெக்ட், ஓகே, இந்த 2 சப்ஜெக்ட் ஏன்னா டைம் நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பழைய மாணவர்களாக இருக்கட்டும், புதிய மாணவர்களுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு டைம் இருக்குது. புதிய மாணவர்களுக்கு, பழைய மாணவர்களுக்கு அதிகமாகவே டைம் இருக்குது. அப்போ ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டா நல்லா சூப்பரா ஒரு அதை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு 360 டிகிரியில் எல்லாத்தையும் டச் பண்ணிடணும். அந்த அளவுக்கு அந்த டாபிக் முடியும். அதனால தான் ரொம்ப கம்மியான டாபிக் தான் தொடக்கத்தில் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஷெட்யூல் பார்த்துருப்பீங்க. அப்போது இந்த டெஸ்ட்டில் டெஸ்ட் நம்பர் 1 இது, ஓகேங்களா. ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 8 கொடுத்துருப்போம், ஓகேங்களா. அதுதான் வந்து டெஸ்ட் ஷெட்யூல் இருந்திருக்கும். இப்போ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நேற்று டெஸ்ட் கொஸ்டின் ரிலீஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி நம்ம ஜாகிரஃபியோட வீடியோ டிஸ்கஷன் பார்க்குறோம். 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. 50 கொஸ்டினுக்கான டீட்டெயில் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவாக நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்குரிய வீடியோஸும் வந்துடும், ஓகேங்களா. ஷெட்யூல் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் வச்சுக்கோங்க. ஒரு ஷெட்யூலுக்கு முன்னாடி 2-3 நாள் கேப் இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த ஷெட்யூலை டீட்டா படிச்சு வச்சிருங்க. அது மட்டும் தான் நீங்க செய்ய வேண்டியது. கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய நோட்ஸ்ல சைடுல எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஃபர்ஸ்ட், புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதை டேஷ் என்கிறோம், ஓகேங்களா. நமக்கு வந்து குரூப் 4 சிலபஸ்ல எடுத்து பொறுத்த வரைக்கும் எர்த் லொகேஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் உண்டு, ஓகேங்களா. குரூப் 4 சிலபஸ்ல என்ன பாயிண்ட் உண்டு? எர்த் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் உண்டு, புவி அமைவிடம், ஓகேங்களா. அப்போ புவி அமைவிடங்கிற போது பூமியை பத்தி நம்ம டேட்டாஸ் படிச்சுக்கோம். குரூப் 2ல அது சிலபஸ் கிடையாது, ஆனால் குரூப் 2ல இருக்கு, எங்க இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் இந்தியாவுடைய அமைவிடம் அதெல்லாம் அடுத்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் பூமியை பத்தி படிக்கும் போது பூமி பேசிக்கா சூரிய குடும்பத்துல 3வது கோளாக இருக்கிறது, ஓகேங்களா. கிட்டத்தட்ட 3/4 70% மேல வந்து நீர் பரப்பாலும் கிட்டத்தட்ட 30% கிட்ட உள்ளதான் நிலப்பரப்பாலும் அடங்கியுள்ளது, ஓகேங்களா. உயிரினங்கள் வாழ்வதற்குரிய ஒரு பகுதி, ஓகேங்களா. ரைட். அப்போ இதுல வந்து தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வது 2 விதமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அப்படி சொல்றாங்க. என்ன அர்த்தம்னா, ஒரு பூமி இருக்குது, அதுவும் நம்ம ஒரு பூமியுடைய உருவம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சின்ன வயசுல உருண்டையானது, கோள வடிவமானது அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா இப்பதான் அப்படி படிக்கக்கூடாது, ஓகேங்களா. நம்ம வந்து பக்குவம் அடைஞ்சிட்டோம். பூமியோடைய உருவம் என்ன சொல்லுவாங்கன்னா ஜியாய்டு சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியாய்டு உருவம் அது அப்படி சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து புவிக்கோள மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதுதான். ஏன்னா பூமிங்கிறது கரெக்டா ஒரு கோள வடிவத்துலாம் கிடையாது. அங்கங்க மேடும் பள்ளம், உயரம், தாழ்வு, நீர் பகுதி எல்லாம் மாறி மாறி இருக்கனால அதுக்கு தனியா ஒரு நேம் வச்சிருக்காங்க, ஜியாய்டு சேஃப், ஓகே. இந்த புவிக்கோள மாதிரி. அப்ப அந்த புவிக்கோள மாதிரி 2 விதமா சூரியனை சுத்தி வருது, ஓகேங்களா. 2 விதமாக சூரியனை சுத்தி வருது. எப்படிதான்? ஒன்று, சூரியனை மையமா வச்சுக்கிட்டு அது அப்படியே சுத்தி வரும், ஓகேங்களா. அதுக்கு ஒரு நீர்வட்ட பாதை இருக்கும், ஒவ்வொரு குழுவும் அப்படிதான் சுத்தி வரும். இன்னொரு விதம் எப்படி பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சுத்தி வரும். அதுதான் எப்படி இருக்குன்னா இப்படியே சுத்தி வரும். இப்படி சுத்துறதுனாலதான் நமக்கு இரவு பகல் ஏற்படுகிறது. சூரியனை சுத்தி வர்றதுனாலதான் நமக்கு என்ன ஏற்படுதுன்னா கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுது, ஓகே. அதே மாதிரி கோள வடிவம்னா அந்த ஜியோய்டு சேஃப் வந்து கரெக்டா இந்த சேஃப்ல இருக்காது, 23.5 டிகிரி சாய்ந்து தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், ஓகே. எத்தனை டிகிரி? 23.5 டிகிரி புவி மாதிரி வந்து சாய்ந்து தான் காணப்படும். அதனாலதான் நீங்க நிறைய இடத்துல அந்த உலக உருண்டையுடைய உருவம் அந்த டேபிள் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சாய்வா தான் இருக்கும். காரணம் அந்த 23.5 சாய்வு, ஓகே. இப்ப நான் இது இமேஜ் காமிக்கிறதுக்கு என்ன ஆன்சர்? புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்கிறாங்க, ஓகே. அதுதான் கொடுத்துருக்க பாருங்க. 2 விதமான பெயர். ஒன்னு ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னுக்கு பேர் ரிவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொட்டேஷன்னா இதுதான் பூமி இருக்குன்னா பூமி தன்னைத்தானே சுத்துது, ஓகேங்களா. அதுக்கு பேர் ரொட்டேஷன். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, இப்படி சுத்துது, ஓகேங்களா. 23 டிகிரி சாஞ்சிருக்கிறது. இப்படி ரொட்டேஷன் பண்றதுனாலதான் இரவு பகல், ஓகேங்களா, டே நைட், ஓகே, 24 மணி நேரம் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. இன்னொரு விஷயத்துக்கு பேரு ரிவல்யூஷன். சூரியனை மையமா வச்சு என்ன பண்ணுது? அப்படியே சுத்தி வருது, ஓகேங்களா. எப்படி சுத்தி வருது? மேற்கிலிருந்து கிழக்காக சுத்துது பூமி, ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நமக்கு கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்குது. மேபி பூமி கிழக்கிலிருந்து மேற்காக சுத்துனா மேபி நம்ம ஊர்ல சூரியன் மேற்கில் உதிக்கும், ஓகேங்களா. அதுதான் அந்த கான்செப்ட். அப்ப ரிவல்யூஷன் சுத்துறதுனாலதான் ஒரு வருஷம், ஓகேங்களா, 365 நாட்கள் ஏற்படுகிறது. அதுல ஸ்ப்ரிங் டேஸ், சம்மர், ஃபால், அப்புறம் வந்து வின்டர், இது எல்லாமே நடக்குது, ஓகேங்களா. அந்த சீசன்ஸ் நிறைய பருவ காலங்கள் சொல்றோம்ல, குளிர்காலம், ஓகேங்களா, அப்புறம் கோடை காலம், இதெல்லாம் நடக்குது, ஓகே. அப்ப நமக்கு என்ன ஆன்சர்? புவி தன்னைத்தானே சுத்துது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ரொட்டேஷன் அப்படின்றது அர்த்தம், சரிங்களா. அப்ப இங்க ஆன்சர் வந்து ரொட்டேஷன். தமிழ்ல அதை சொல்லும் போது என்ன சொல்றாங்க? சுழலுதல் அப்படின்னு சொல்றாங்க. சுழலுதல், ரொட்டேஷன். அதனாலதான் டே நைட், ஓகேங்களா, இரவு பகல் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. அடுத்து சுற்றுதல், ரெவல்யூஷன் அப்படி சொல்றாங்க. சுற்றுதல் ரெவல்யூஷன். ரெவல்யூஷன் பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து 365 டேஸ், அதாவது ஒரு வருடம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உருவாகுது, ரெவல்யூஷன். அப்போ சுற்றுதல்
இது சுழலுதல், இது சுற்றுதல். சரிங்களா? சீசன்னா பருவ காலங்கள், சர்க்குலேஷன்னா ஓட்டம். ரைட்? அது நமக்கு தேவை கிடையாது. இது வந்து நம்ம கொஸ்டின் ரிலேட்டடாக தான் பார்க்குறோம். அடுத்து ஒரு நல்ல கொஸ்டின், என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஃபேசஸ் த சன் டைரக்ட்லி ஆன். மகர ரேகை சூரிய கதிர்கள் செங்குத்தாக, மகர ரேகையில சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் எந்த நாள்ல விழுகிறது அப்படி சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய புவி மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த புவி மாதிரிக்கு மேல ஒரு வரையப்படக்கூடிய ஒரு கற்பனை கோடுகள், ஒண்ணு இல்ல ஒரு 4-5 கோடுகள் இருக்குது. இதுல 3 கோடுகள் பார்க்க போறோம். ரொம்ப எளிமையானதா, சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஒரு பூமியை சரிபாதியாக வெட்டக்கூடிய 0 டிகிரி ஆங்கிள், 0 டிகிரியில வெட்டக்கூடிய, இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க, 0 டிகிரியில வெட்டக்கூடியதுக்கு பேர் தான் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவேட்டார். ஓகேதா? புவியை வந்து சரி பாதையை வெட்டக்கூடியதுக்கு பேர் தான் இது ஈக்குவேட்டர் அப்படி சொல்றாங்க. அதுல இருந்து அப்படியே மேல 23.5 டிகிரி, ஓகேங்களா, 23.5 டிகிரி நார்த். ஓகேங்களா? மேலனா வடக்கு, கீழனா அப்படியே சவுத். அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. 23.5 டிகிரி சவுத் அப்படின்னா தெற்கு. ஓகேதா? புரியுதா? வடக்கு, தெற்கு. இப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த ஒரு இது எல்லாமே ஒரு கற்பனை கோடு தான். இந்த கோட்டுக்கு பேர் என்ன, இந்த கோட்டுக்கு பேர் என்ன? ஓகேங்களா? இந்த கோட்டுக்கு பேர் வந்து கடகரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. டிராபிக் ஆஃப் கேன்சர். இதுக்கு பேரு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கு பாருங்க, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். தமிழ்ல வந்து மகர ரேகை. இதுக்கு பேர் கடகரேகை. மேல இருந்தா கடகம், கீழே இருந்தா மகரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ராசி படிக்கிற மாதிரி இருக்கா, உண்மையா அடிப்படையில் தான். ஓகேங்களா? கடக ராசி, மகர ராசி தான் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வச்சுதான் இதெல்லாம் பேசுறாங்க. ஓகேங்களா? இது மகர ரேகை, இது கடக ரேகை. அப்ப இந்தியா எங்க சார் இருக்குது? இந்தியா பூமியை சரிபாதியா பிரிச்சா வட அரைக்கோளத்துல இருக்குமா, தென் அரைக்கோளத்துல இருக்குமா? வட அரைக்கோளம், நார்த்துல தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்தியா கரெக்டா இந்த இடத்துல இருக்கும். இந்தியா கொஞ்சம் மேலதான் இருக்கும். அப்ப இந்தியாவை டிராபிக் ஆஃப் கேன்சர் என்று அழைக்கப்படக்கூடிய கடகரேகை சரிபாதியாக பிரிக்கும். ஓகே, அது பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன சார் கேட்கிறாங்க அப்படின்னா, மகர ரேகையில சூரிய கதிர்கள் எப்போ செங்குத்தா விடும். மகர ரேகை இது கீழே இருக்குது. ஓகேங்களா? தெற்கு சைடுல இருக்கக்கூடிய பூமியோடைய ஒரு பாதி தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மகர ரேகையில செங்குத்தாக சூரியனுடைய கதிர்கள் வந்து என்ன செய்யும், அப்படியே விழும். அப்படி விழும்போதுதான் என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, சீசனல் சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, அது எந்த டைம் வருது அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, ஒரு 4 சர்க்கிள் மாதிரி எழுதி போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்க, ஈக்வினாக்ஸ், 2 ஈக்வினாக்ஸ். ஈக்வினாக்ஸ் அப்படின்றதோடைய பொருள் என்னன்னா, சம இரவு பகல். செப்டம்பர் 22, 23 மார்ச் 20, 21 இந்த நாட்கள்ல சம இரவு பகல் ஏற்படும். ஓகேங்களா? 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு ஏற்படும். ஓகேங்களா? இது வந்து சம்மர் சாலிஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டைம்ல கடகரேகை மேல செங்குத்தா என்ன விழும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய சூரிய கதிர்கள் விழும். அதுதான் ஜூன் மாசம். அதனாலதான் நம்ம ஊர்ல மே ஆரம்பிச்சு ஜூன், ஜூலை வரைக்கும் வெயில் கொளுத்து வாங்குது. ஏன் அப்படின்னா, நம்ம ஊர்ல கடகரேகையில் தானே நம்ம ஊர் அமைஞ்சிருக்கு இந்தியா. அப்படி பார்க்கும்போது நம்ம ஊருக்கு அதிகமான வெயில் அடிக்கக்கூடிய டைம்னா அந்த மே, ஜூன். சொல்றோமா இல்லையா? ஏன் காரணம், டைரக்டா செங்குத்தாக இந்த டைம் வந்து அப்படியே சூரியனுடைய வெளிச்சம் வந்து எதுல விழுது, கடகரேகை மேல விழும். அப்ப அப்படியே ஆப்போசிட்னா இங்க மகர ரேகை மேலதான் என்ன விழுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு டிசம்பர் 21, 22 விழுது. அதுதான் வின்டர் சாலிஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கடகரேகை, மகர ரேகை 2 பேருக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். எந்த டைம்ல செங்குத்தாக கதிர்கள் விழுது, எந்த டைம்ல செங்குத்தாக கதிர்கள் விழுத, சம இரவு பகல் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் டிசம்பர் மாசம் நம்ம ஊர் இந்தியாவில குளிர்காலம். அதே டிசம்பர் மாசம் ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்கன்னா குளிரே அடிக்காது, பல்ல காட்டிட்டு பங்குனி வெயில் அடிச்சுட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ வித்தியாசம் புரியுதா? நம்ம ஊர்ல ஜூன் மாசம்லாம் என்ன காலமா இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசனா இருக்கு, மே, ஜூன். வின்டர் இப்போ நவம்பர், டிசம்பர் இந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலம். ஏன் குளிர்காலம்? ஏன்னா நமக்கு வந்து அந்த ரேகை அடிப்படையில் நமக்கு சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்காது. அதனாலதான் குளிர்காலம். இந்த சீசனல் சேஞ்சஸ் எல்லாமே சூரியனுடைய கதிர்கள் மூலமாகவும் நம்மளுடைய பூமியுடைய அந்த சுழற்சியின் காரணமாக தான் ஏற்படுது. அப்போ என்ன கேட்குறாங்க, மகர ரேகை மீது டைரக்டா வருது. இந்த இமேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இமேஜ் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. டிசம்பர் 22, டிசம்பர் 21 சொன்னாலும் சரிதான். ஓகேங்களா? ஆப்ஷன் வச்சு தான் இங்க சொல்லணும். ஓகேங்களா? ரைட். இதே மாதிரி சம இரவு பகல் என்னைக்கெல்லாம் அப்படி கூட கேட்பாங்க, பார்க்கலாம். அடுத்து, கீழ்காணும் தீர்க்க கோடு இந்திய திட்ட நேரம் தீர்க்க கோடாக உள்ளது எந்த நேரத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் தீர்க்க கோடு அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு டைம் இருக்கா? இப்போ இன்னைக்கு இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய மணி நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3:45. ஓகேங்களா? புதிய ரெக்கார்டு கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது ஒரு 3:45 டைம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டைம்ங்கிறது வந்து அப்படியே இதே டைம்ல
என்னுடைய ஒரு ஏதோ ஒரு மச்சான் ஓகே எங்க இருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்காரு வச்சுக்கோங்க, துபாயிலையோ சிங்கப்பூர்ல எங்கேயோ இருக்காரு. அவருக்கு நான் கால் பண்ணி கேட்டேன் அவருடைய டைம் என்ன கேட்டால் அவர் 3:45 சொல்லுவாரா, சொல்ல மாட்டார், அவருக்கு வேற டைம் இருக்கும். அப்போ ஏன் இந்த டைம் சேஞ்ச் ஆகுது? அதே மாதிரி நிறைய படங்கள்ல சொல்லுவாங்க இந்தியாவில் பகல்னா அமெரிக்காவில் இரவு, அமெரிக்காவில் இரவுனா இந்தியாவில் பகல், அப்படி மாறி இருக்கும். இதெல்லாம் ஏன் இந்த டைம் தான் சேஞ்ச் ஆகுது? ஒரே மாதிரி வச்சுக்கிட வேண்டியது அப்படின்னா இதுதான் அந்த டைம் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது ஒரு கற்பனை கோடு வரைந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் அடாப்ட் ஆகுற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு டைமை வச்சுக்குவாங்க. அது இங்கிலாந்துல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குதோ அதை பொறுத்து மாறுபடும். நீங்க சின்ன வயசுல உங்களுடைய கீபேட் மொபைல் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கீபேட் மொபைலில் பாருங்க டைம் செட் பண்ணும்போது ஒரு விஷயம் கேட்கும். என்ன கேட்கும்? GMT ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பழைய பசங்களுக்கெல்லாம். ஓகேதா? 90s கிட்ஸாக இருந்தால் ஞாபகம் இருக்கும். GMT +530. இப்போலாம் நியூ மொபைல் தான் அது கேட்கறது கிடையாது. ஓகேதா? ஆனால் பழைய மொபைல் வரும். ஓகேதா? +530 அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா GMTங்கிறது கிரீன்விச் மீன் டைம். என்னது? கிரீன்விச் மீன் டைம். அங்க இருந்து இந்தியாவுடைய டைம் கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் வித்தியாசம், +5.5 மணி நேரம். இதே அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலாந்துக்கு அந்த சைடு இருக்குது, அதனால அங்க மைனஸ்ல போகும், நமக்கு பிளஸ் வரும். இது நமக்கு கேள்வி கிடையாது. இப்போ இங்க நேரத்துக்காக வரையப்படக்கூடிய திட்டக்கோடு எந்த பகுதியில கிராஸ் ஆகுது, எத்தனை டிகிரியில கிராஸ் ஆகுது அப்படின்னு கேட்கறாங்க. பாருங்க இமேஜ்ல கொடுத்துருக்கேன். 82.5 டிகிரி மேற்கு பகுதியில கிராஸ் ஆகுது. சரி, கிழக்கு பகுதியில் கிராஸ் ஆகுது. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எந்த ஊர் வழியா கிராஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க, எத்தனை மாநிலங்கள் வழியா கிராஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. எந்த ஊர் அப்படி பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர். பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது, நான் இப்பவே சொல்லிடுறேன், அந்த கொஸ்டின் தான் வேகமாக கடந்து போயிடும். மிர்சாப்பூர் எத்தனை மாநிலங்களை கடந்து வருது பாருங்க. உத்தரப்பிரதேசம் கிடக்குது, மத்திய பிரதேசம் கிடக்குது, சத்தீஸ்கர் கிடக்குது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரிசா கிடக்குது, அப்புறம் ஆந்திர பிரதேசத்தை வெட்டுது. அப்போ எத்தனை மாநிலங்களையும் வெட்டுதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். அப்போ இதுதான் நமக்கு என்னது? ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மிர்சாப்பூர் ஊர், அது உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய ஊர், சத்தீஸ்கர், ஒரிசா. அப்போ பார்க்கும்போது இத்தனை மாநிலங்கள்ல கட் ஆகுது. தீர்க்க கோடு கிரீன்விச் மீன் டைம் என்று கூட சொல்லலாம். அடுத்து இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து இந்தியாவுடைய கடற்கரை நீளம் கேட்கிறாங்க. மொத்த நீளம்னா இதுதான் இந்தியா மேப். இதுதான் இந்தியா மேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா மேப் கற்பனையான இந்தியா மேப் தான். கரெக்டாக நம்மளால வரைய முடியாதுப்பா. ஓகேங்களா? ஒரு 10 செகண்ட் ஒரு இந்தியா மேப் வரைஞ்சாச்சு. கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இங்க ஆரம்பிக்குது கடற்கரை. ஓகேங்களா? இங்க இருந்து இவ்வளவு தூரம், இங்க இருந்து இவ்வளவு தூரம், இங்க இருந்து இவ்வளவு தூரம், இங்க இருந்து இவ்வளவு தூரம், இங்க வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நமக்கு பீச் தான். இதுதான் மொத்த கடற்கரை நீளம். அப்போ இந்த மொத்த லேண்ட் ஏரியாவுடைய கடற்கரை மட்டும் இந்தியாவுக்கு கடற்கரை கிடையாது. ஓகேங்களா? இது அல்லாம இங்க அந்தமான் நிக்கோபார் இருக்குது, இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா குட்டி குட்டியா லட்சத்தீவு இருக்குது. இதோட கடற்கரை நீளமும் சேர்க்கணும். அப்படி மொத்தமா சேர்க்கறது எவ்வளவு, தனியா சேர்க்கறது. இப்போ நான் மெயின்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மொத்த இந்த இருக்கு பாருங்க, கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களை சேர்க்காம எவ்வளவு அப்படி பார்த்தீங்கன்னா 6100 கிலோமீட்டர். எப்படி? தீவு கூட்டங்களை சேர்க்காம 6100. தீவு கூட்டங்களையும் சேர்த்தா அந்தமான் நிக்கோபாரையும் லட்சத்தீவெல்லாம் சேர்த்தா 7516.6 கிலோமீட்டர். ஓகே, ரொம்ப முக்கியமானது. இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன சார் அப்படின்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களுடைய கடற்கரை நீளமும் சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கு. 28 மாநிலம், எல்லா மாநிலங்களும் பீச் கிடையாதுல. தமிழ்நாட்டுக்கு பீச் இருக்கா? இருக்கு. கேரளா இருக்கா? இருக்கு. அப்படி பார்க்கும்போது குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, இங்க குட்டியா கோவா, கேரளா, இங்க தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானாவுக்கு கிடையாது, இன்டீரியர், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி இத்தனை மாநிலங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்குங்க. பாண்டிச்சேரி ஒரு சின்ன யூனியன் பிரதேசம், அதுக்கு கூட இருக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இங்க இவ்வளவு நாடுகள் இருக்கக்கூடிய, சரி, இவ்வளவு மாநிலங்கள் இருக்கக்கூடிய பீச்சோடைய அளவை தான் சேர்த்து தான் இந்த 6100. அப்படி பார்க்கும்போது எது சார் அதிகமான கடற்கரை நீளம் கொண்டது அப்படின்னா ஃபர்ஸ்ட் குஜராத் தான். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் குஜராத். அதுக்கு அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? உங்க ஸ்கூல் புக்ல தமிழ்நாடுன்னு இருக்கும். தமிழ் மீடியத்தில் நினைக்கிறேன், ஏதோ ஒரு மீடியத்தில் மட்டும் தப்பா இருக்கும், ஏதோ ஒரு மீடியத்தில் கரெக்டா இருக்கும். தமிழ்நாடு 3வது இடம் தான், 2007 நினைக்கிறேன். ஓகேங்களா? தமிழ்நாட்டுடைய கடற்கரை நீளம் 3வது இடம். முதல் 3 இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கலாம். மேபி ஃபியூச்சர்ல என்ன கேள்வி கேட்கலாம், இந்திய மாநிலங்களுடைய கடற்கரை நீளங்கள் அடிப்படையில் வரிசைப்படுத்துக, சூப்பரா கேள்வி கேட்கலாம். கேட்டாங்கன்னா நம்ம அடிச்சு தூக்கி போயிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் குஜராத், அடுத்து ஆந்திர பிரதேஷ், அடுத்து தமிழ்நாடு, அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான். ஓகேங்களா? முதல் 3 மாநிலம் பார்த்துக்கோங்க. இதுதான் புக்கில் மாற்றி இருக்கும், நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க நான் சொல்றது மட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அடுத்து இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும்
குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா பாக் நீர் சந்தி அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? எஸ், கரெக்ட் தான். நம்ம இந்தியா வரைஞ்சுக்கிட்டோம்னா எப்பவுமே இந்தியாவுடைய மேப் வரையும் போது ஒரு விஷயத்தை வரைஞ்சா மட்டும்தான் அது இந்தியாங்கிறதே நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு முக்கியமானது இலங்கை. அப்போ இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய ஒரு நீர் பகுதி தான் பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. ஓகேங்களா? அப்போ எது கேட்குறாங்க? சரியான கூட்டு தான் கேட்குறாங்க. இரண்டும் சரி, போத் ரைட். அடுத்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய கொஸ்டின், அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின். கூற்று ஏ, பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான், இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. 1 2 3 4 5 6 மொத்தம் 6 நாடுகள் பிளஸ் 1 நம்ம நாடு இந்தியா, மொத்தம் 7 நாடுகள் சேர்ந்துதான் மொத்த ஏரியாவையும் நம்ம துணை கண்டம் சொல்றோம். கண்டம் என்பது ரொம்ப பெருசு. இப்போ ஆசியா கண்டம் எவ்வளவு பெருசு, ஐரோப்பா ஒரு கண்டம் எவ்வளவு பெருசு, ஓகேதா, ஆப்பிரிக்கா அதே மாதிரி கண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு துணை கண்ட மாதிரி. அப்போ இந்த ஏரியாக்கள் எல்லாமே இருக்கு. பாலைவனம் இருக்குது, தீவுகள் இருக்குது, சமவெளிகள் இருக்குது, மலைத்தொடர்கள், இமாலய மலைத்தொடர்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு கண்டத்துக்குரிய குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால இது ஒரு துணை கண்டம் சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த 7 நாடுகள் சேர்ந்தாதான் துணை கண்டம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நீங்க புக்கில் எடுத்து பாருங்க, இந்த வரியே இருக்கும். இத்தனை நாடுகள் சேர்ந்தது தான் துணை கண்டம் சொல்லியிருப்பாங்க. இது ஏதாவது ஒரு நாடு மிஸ் ஆனதுன்னா அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது மியான்மர். நீங்க ஆன்லைன்ல சோர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல போயிட்டு இந்தியன் சப்கான்டினென்ட் இன்க்ளூட்ஸ் Indian subcontinent includes how many countries, list of countries அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மியான்மர் வந்து மிஸ் ஆகும் ஆன்லைன்ல. நம்ம ஆன்லைன் சோர்ஸ் எடுத்துக்கூடாது, நம்ம ஸ்கூல் புக் சோர்ஸை எடுத்துக்கணும். இதே எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கரெக்ட். இது இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள், மனித வளம் போன்றவற்றில் ஒரு கண்டத்தின் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளது அப்படி சொல்றாங்க. ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் இதுக்கு இது சரியான விளக்கமும் கூட. ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அப்படி சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். 5வது திருப்பி அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின். இமயமலைகள், வடக்கு மலைகள் அப்படி சொல்றாங்க உலகின் இளமையான மிக உயரமான மலைத்தொடர்கள் ஆகும் அப்படி சொல்றாங்க. எப்படி? இமயமலைங்கிறது என்னது? ஒரு வடக்கு மலைகள் தான். உலகிலேயே இளமையானதா ரீசெண்டாக தான் தோன்றி இருக்கும். அதுக்கு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி கிடையாது, பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. மற்ற மலைகளை கம்பேர் பண்றதை விட இமயமலை வந்து கொஞ்சம் இளமையான மலை தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேயே மிக பழமையான மலை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆராவளி மலைத்தொடர் மிக பழமையானது. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் கூடிய மேற்கு தொடர்ச்சி, கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அதுக்கப்புறம் இளமையான மலைகள் அப்படின்னு சொல்றது இமயமலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட், இமயமலைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவாகியவை அப்படி சொல்றாங்க. இது கன்ஃபார்ம் ப்ரூவ்டு ஒன்று தான். சில மில்லியன்னா 1 மில்லியனாலே 10 லட்சம். அப்போ ஏதோ ஒரு 30 லட்சத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாயிருக்கும். அப்போ ஆராவளி மலைத்தொடர் தான் எப்போ உருவாயிருக்கு பாருங்க. உலகம் தோன்றிய போது இருக்கக்கூடிய மலைகளாக மேபி ஆராவளியோ மேற்கு தொடர்ச்சி மலைகளோ கிழக்கு தொடர்ச்சி மலைகளோ இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசம்ஷன். ஓகே. மேலும் புவித்தட்டு விசைகள் காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாகின. இது ரொம்ப முக்கியமான வார்டு. ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் த ஃபோல்டிங் ஆஃப் த எர்த் கிரஸ்ட் டியூ டு த டெக்டானிக் ஆக்டிவிட்டி அப்படி சொல்றாங்க. கரெக்ட் தான். இந்த இதுலையும் 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இப்போ நான் ஒரு இமேஜ் காமிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜ் மூலம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஒரு காலத்துல நம்ம இந்தியா அப்படிங்கிற இந்தியா ஒரு மொத்த பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய தட்டு. அந்த இந்தியாங்கிற வரைபடம் கொண்ட ஒரு நாடு வந்து ஒரு காலத்துல எங்கேயோ இருந்தது, ஆப்பிரிக்கா கூட இணைந்து இருந்தது. ஓகேங்களா? அப்புறம் காலப்போக்கில் அதான் சொன்னேன், பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி. ஓகேங்களா? காலப்போக்கில் அந்த டெக்டானிக் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த புவி ஈர்ப்பு சொல்லக்கூடியது புவி நகர்வு விசையின் காரணமாக அந்த தட்டு அப்படியே நகர்ந்து பாருங்க 20 மில்லியன் இயர்ஸ் அகோ இந்த மாதிரி ஒரு இயர் கொடுத்துருக்காங்க. இயர்ஸ் அகோ அப்படியே வந்து ஆசியாவுடைய தட்டு இப்படியே இருக்குது. இது இந்தியாவுடைய தட்டு அப்படியே நகர்ந்து வந்து ஆசிய தட்டின் மீது மோதும் பொழுது என்ன ஆகுது? ஒரு சைடு பெண்ட் ஆகி அப்படியே வந்து இந்த இடத்துல இமயமலை தொடர் உருவாகுது. புரியுதா? 2 தட்டு மோதும் போது அப்படியே இமயமலை உருவானது. இப்படிதான் இமயமலை உருவான விதம் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த இமேஜ் காமிச்சிருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின், கூற்றுகளுடன் தொடர்புடைய இயற்கை அமைப்பு பிரிவை கண்டுபிடிக்கும் அப்படி சொல்றாங்க. மலைகள் மேற்கு மலைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பின்னர் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஆப்ஷனை வந்து நீங்க சூஸ் பண்ண சொல்றாங்க. கீழே கொடுக்கக்கூடிய மலைகளை வந்து இதை வந்து மேற்கு மலை அப்படி சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், மேற்கு இமயமலை வெஸ்டர்ன் ஹிமாலயா சொல்லுவாங்க. இந்த ஒரு வார்த்தையை வச்சு நீங்க எலிமினேட் பண்ணி ஈஸியா ஆன்சர் போட்டுறலாம். ஓகே, இதுதான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? இதன் பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இவை திபெத்தியன் இமயமலை கூட சொல்லுவாங்களாமா. இது வந்து இதோட ஏரியா வந்து திபெத்தில் அதிகமா இருக்கிறது. இது திபெத்தியன் ஹிமாலயாஸ்
அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இம்மலைகள் மேற்கு இமயமலை என்று அழைக்கப்படுகிறது. இதன் பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இவை திபெத்தின் இமயமலை எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? அப்போ இது ஆப்ஷன் என்னது? நீங்க புக் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த ஹிமாலயா பற்றி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெசனே அதுதான். ஓகேங்களா? ஹிமாலயாவை பற்றி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஹிமாலயா பற்றி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயா என்பது என்ன வார்த்தை? ஓகேங்களா? என்ன வார்த்தை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனி உறைவிடம். சமஸ்கிருத மொழியில் இருந்து எடுக்கப்பட்ட பனி உறைவிடம், அடோப் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதோடைய அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயா வந்து நிறைய பிரிவுகளாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? நிறைய பிரிவுகளாக ஒரு 3 பிரிவாக பிரிப்பாங்க. அதுக்குள்ள 2வது பிரிவில் மிகப்பெரிய பிரிவு அதான் ஃபர்ஸ்ட் மேற்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய இமயமலை, அது மத்திய இமயமலை தான் 3ஆக பிரிப்பாங்க. உள் இமயமலை, அதுக்குள்ளேயும் ரெசர் ஹிமாலயாஸ், அப்புறம் வந்து வெளி இமயமலை சொல்லிட்டு 2 பிரிவு பிரிப்பாங்க. அதில் பார்க்கும்போது டிரான்ஸ் ஹிமாலயாஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு இமயமலை அப்படி சொல்லுவாங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸ் மேற்கு இமயமலை. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் அந்த பகுதியில் இருக்கும். இந்த இடத்துல தான் அதிகமான கணவாய்கள் இருக்கும். கணவாய்னா என்ன அர்த்தம்? ஒரு பகுதியையும் இன்னொரு பகுதியையும் இணைக்கக்கூடிய ஒரு மலைத்தொடருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப்புக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நிறைய கணவாய் இருக்கும், பின்னாடி வரும், அதை பார்க்கலாம். ஓகேங்களா? காரகோரம் கணவாய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்கீதா, ஓகேங்களா, நாத்துடா, அதெல்லாம் பின்னாடி இந்த சைடு வந்துடும், சிக்கிம் சைடு வந்துடும். இல்லை காரகோரம்லாம் மெயின் கணவாய்கள். ஓகேங்களா? ரைட். அப்போ இது வந்து மேற்கு இமயமலைங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னாலும் திபெத்தியன் இமயமலைங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னாலும் டிரான்ஸ் இமயமலைங்கிற ஆப்ஷனை வந்து அடிச்சுட்டு வந்துருங்க. ஓகேங்களா? சரியான கூற்று. ஓகேங்களா? இதில் வந்து குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள் சிறிய இமயமலைக்கு வெளிப்புற இமயமலைக்கும் இடையில் காணப்படுகின்றன. இவை கிழக்கு பகுதியில் டூயர்ஸ் எனவும் மேற்கு பகுதியில் டூன்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட் தான். ஓகேங்களா? அதாவது இமயமலையுடைய வெளிப்புற அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் கொஞ்சம் ஒரு மேடான பள்ளமான கிழக்கு மேற்கு சொல்லுவாங்க. அதில் வந்து கிழக்கு பகுதியில் டூயர்ஸ், மேற்கு பகுதியில் டூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் இந்த வேர்ட் பாருங்களேன். எஸ், வெஸ்ட் பகுதியில் சரி, ஈஸ்ட் பகுதியில் டூயர்ஸ், வெஸ்ட் பகுதியில் டூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து இப்பகுதியில் குடியிருப்புகளின் வளர்ச்சிக்கு ஏற்றதாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் இது கரெக்ட் தான். சரியான கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. அடுத்து பாருங்க, பொறுத்துக்க கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து 10th புக்கில் இருக்காது, 8th 7th புக்கில் ஏதோ இருக்கும். அதாவது நம்ம இந்த ஐசோங்கிற வார்த்தையை வச்சு ஒவ்வொரு பொருள் தர மாதிரி சொல்ல வந்து மேட்ச் பண்ணுவாங்க. ஐசோ டெர்ம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெர்ம் அப்படின்னு வந்தாலே தெர்மாமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, வெப்பத்தை அளக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? அப்போ டெம்பரேச்சர் சம வெப்ப கோடு. ஓகேங்களா? ஏக்கு 2. அடுத்து ஈஸியான வார்த்தை பாருங்களேன், ஐசலோ பார். பார் அப்படின்னாலே என்ன அப்படின்னா நீங்க நினைக்கிற பார் கிடையாது. இது பார் என்பது சயின்ஸ்ல இருந்து அழுத்தத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகு சொல்லுவாங்க. அப்போ அந்த அழுத்தத்தை அளவிட வந்திருக்காங்கன்னா ப்ரெஷர் எங்க இருக்குது பாருங்க, ப்ரெஷர் இந்த இருக்கு பாருங்க, அழுத்தம். ஓகேங்களா? காற்று அழுத்தம். ஓகேங்களா? அப்போ பார் இது சேமா தான் இருக்குது. இந்த 2 நீங்க மேட்ச் பண்ணி தான் ஆன்சர் வந்துடும். 2க்கும் 4க்கும் அப்படி பார்க்கும்போது இதுதான் ஆன்சர். பாருங்க, ஆரம்பம் 2 4 முடியணும். ஓகேங்களா? 3 1 அப்படின்னா ஐசோ கிரைம் அப்படின்னு சொல்றாங்க. கிரைம் அப்படிங்கிறது வார்த்தை என்ன அப்படின்னா சம வெப்பநிலை கோடு. ஓகேங்களா? 3. அடுத்து ஐசோ ஹெல். ஹெல்லுனால என்னன்னா நகரம், சரி நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்லுனா நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூரிய வெளிச்சம் ரொம்ப அதிகமாக அடிச்சா நம்ம எல்லாரும் நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல் அப்படிங்கிற வார்த்தை வந்து சூரிய வெளிச்சத்துக்கு இருக்கக்கூடிய, அதாவது சம சூரிய வெளிச்ச கோடு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில எந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு சமமான வெப்ப இருக்கோ அதெல்லாம் ஒரு கோடு மாதிரி வரைஞ்சாங்கன்னா அதுக்கு பேரு தான் ஐசோதெர்ம். இதே மாதிரி சம காற்றழுத்தம் இருந்தால் அதுக்கு பேர் ஐசோ பார். புரியுது? அந்த அர்த்தம் புரியுதுங்களா? ஓகே, இதை வச்சு தான் மேட்ச் பண்றாங்க. ஆன்சர் வந்து பி, பாம்பே. அடுத்து இந்தியாவின் தென்கோடி பகுதி அப்படின்னு சொல்றாங்க. தென்கோடி அப்படின்னா இப்போ இந்தியாவுடைய மேப் எப்படி வரைகிறீங்க, அப்படி வரையும் போது பார்த்தீங்கன்னா இதுல அந்தோமான் நிக்கோபார் இப்படி வரைகிறீங்க அப்படின்னாலும் வச்சுக்கோங்க. மெயின்லேண்டோடைய தென்பகுதி அப்படின்னா குமரிமுனை, கன்னியாகுமரி. ஆனா இங்க என்ன, இந்தியாவின் தென்கோடி பகுதினா மொத்தத்திலையும் இந்தியாவுடைய தெற்கு பகுதி அப்படின்னா அந்த நம்ம அந்தமான் நிக்கோபாரோடைய கீழ் பகுதி தெற்கு பகுதியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா முனைன்னு சொல்லுவாங்க, பிக்மிதியன் முனைன்னு சொல்லுவாங்க. அப்ப ரெண்டுமே சரிதான். ஆன்சர் வந்து பி அண்ட் சி. ஓகேங்களா? இந்த இந்திரா முனைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 பெயர் உண்டு, இந்திரா முனை மற்றும் பிக்மிதியன், அதாவது பிக்மிதியன் முனை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து 11வது கொஸ்டின்.
Tropic of Cancer passes through 7 states அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவில் பாயக்கூடிய, நான் சொல்லும் போதே சொன்னேன், இந்தியா வழியாக தான் என்ன பாய்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டேன். அதாவது கடகரேகை இந்தியாவில் 7 மாநிலங்களும் செல்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்தியாவுடைய மேப் நீங்க வரைஞ்சிங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தோராயமான மேப் வரையும் போது கற்பனையாக இப்படிதான் வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா? இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை வடிவத்தில் வந்து அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரி நார்த்தில் வந்து இந்த கற்பனை கோடு பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது எத்தனை மாநிலங்கள் அப்படின்னு 8 மாநிலம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம என்ன சொல்றது, நம்மளுடைய அந்த 7ங்கிறது வந்து இந்திய துணைக்கண்டத்தில் 7 நாடுகள் சேர்ந்த இந்திய துணைக்கண்டம் சொல்லுவாங்க. டிராபிக் ஆஃப் கேன்சர் பொறுத்த வரைக்கும் 8 மாநிலங்கள். குஜராத், இந்த இடத்துல ராஜஸ்தானும் கொஞ்சமாக கட் ஆகும். அடுத்து மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசாவுடைய மேல்பகுதி, வெஸ்ட் பெங்கால், மிசோரம், திரிபுரா, இந்த மாதிரி மொத்தமாக 8 மாநிலங்களில் கட் ஆகும். அது என்ன மாநிலங்கள் பார்த்து வச்சுக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 7 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து கடகரேகை இந்தியாவை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. எஸ், கரெக்டு தான். கடகரேகை வரையும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வரைகிறோம். வெட்டும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக செறிப்பாதியை இந்தியாவை பிரிக்குது. அந்த செறிப்பாதியில் வடக்கு பகுதி வெப்ப மண்டலம் என்றும் தென் பகுதி மிதவெப்ப மண்டலம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலா அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. வடப்பகுதியில தான் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேதா, அதாவது வெப்பமும் அதிகமாக அடிக்கும், குளிரும் அதிகமாக அடிக்கும். அதனால தான் அந்த பகுதியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டெம்பரேட் சோன் சொல்லுவாங்க வடப்பகுதியில். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மித வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வடப்பகுதி தான் மித வெப்ப மண்டலம். சார் அங்கே தான் சார் ஹீட் அதிகமாக இருக்கும், அந்த ராஜ்யத்தில் நீங்கள் பேசக்கூடாது. சரிங்களா? அதாவது மொத்த உலக உருண்டை எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஈக்குவேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், அதை பார்க்கும்போது இந்த ஏரியாவை என்ன சொல்லுவாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டெம்பரேட் ஏரியாஸ். 3 கோடு, இங்கேயும் ஒரு கோடு வரும். ஓகேங்களா? அதான் சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, வெப்ப மண்டலம், இது மித வெப்ப மண்டலம். இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து டிஃபர் ஆகும். அப்படி பார்க்கும்போது 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு, முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு, 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. தவறான கூட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ 1, 2 ரெண்டுமே தவறு. சரிங்களா? அடுத்து மத்திய தீர்க்கரேகையான 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகை எங்கு வழியாக செல்லும், எதன் வழியாக செல்லும்? நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் சொல்லிட்டேன், சொல்லும் போது சொன்னேன். பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது. உத்தரப்பிரதேசத்துல மிர்சாப்பூர் வழியாக தான் என்ன நடக்குது, பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 82.5 டிகிரி ஈஸ்ட், இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில இடத்துல வந்து மேற்கு கொடுத்துருவாங்க, டக்குன்னு ரைட்டா போட்டுருவோம். சரிங்களா? உத்தரப்பிரதேசம், மிர்சாப்பூர். அடுத்து இமாலயா என்ற சொல் எங்கிருந்து பெறப்பட்டது, எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? நான் சொல்லும் போதே சொன்னேன், ஹிமாலயாங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வேர்டு. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, பனி உறைவிடம். பனி உறைவிடம் சொல்லுவாங்க. அதுதான் இமாலயாவுடைய அர்த்தம். ஓகேங்களா? ரைட். அடுத்து பார்க்கும்போது 14 பொறுத்துக கொஸ்டின். பொறுத்துக பொறுத்த வரைக்கும் பொறுத்தரும். ஓகேங்களா? சிகரங்களுடைய சிகரம் இங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிகரங்களுடைய உயரத்தை பொறுத்தரும். இதை சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்சதை பொறுத்துங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய 14 சிகரங்கள்ல 9 சிகரங்கள் இந்தியாவில் தான் இருக்கு. அது ஹிமாலயா, இந்தியா சொல்லக்கூடாது, இமயமலையில இருக்குது. அப்போ இமயமலைங்கிறது எவ்வளவு உயரமான மலைகள் யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? உலகத்துல 14 உயரமான சிகரங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா அதுல 9 சிகரங்கள் இந்தியாவில் தான் இருக்கு. முதல் 9 நான் சொல்ல வரல, முதல் 9 கிடையாது. கண்டிப்பா முதல் 2, 3 இந்தியாவில் தான், சரி, இமயமலையில தான். ஆனா முதல் 14 ஏதோ ஒரு 9 பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மலை உச்சிகள் வந்து இந்தியாவில் தான், சரி, இமயமலையில தான் இருக்குது. இந்தியா சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா இமயமலைங்கிறது வந்து ஒரு என்னதான் பாதி பகுதி இமயமலை இந்தியாவில் இருந்தாலும் ஒரு சில பகுதி நேபாளையும் பூட்டான்லையும் திபெத் பகுதியில் தான் இருக்குது. இமயமலை முழுவதுமாக இந்தியாவுக்கு சொந்தம் கிடையாது. அப்போ அது பார்க்கும்போது உலகிலே மிக உயரமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம் தான். அதை மேட்ச் பண்ணும்போது 8, 8 எடுத்து வச்சா 4, 8 எடுத்து வச்சிடலாம். இதுதான் சிம்பிள் ஷார்ட்கட். 8, 8 4, 8 மீட்டர் தான் எவரெஸ்டோடைய உயரம். இப்போ ரீசெண்டாக அதோடைய உயரம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ பார்க்கும்போது கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2 எவரெஸ்ட் சிகரம். அடுத்து எவரெஸ்ட் சிகரத்துக்கு அடுத்து மிக உயரமான சிகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா தான். ஓகேங்களா? எவரெஸ்ட் சிகரத்துக்கு அடுத்து மிக உயரமான சிகரம் கஞ்சன்ஜங்கா. அப்படி பார்க்கும்போது இதுல பாருங்க எது அடுத்து அதிகமா இருக்குது, 8586 மீட்டர் தான் அதிகம், அது 3வது. அப்போ இதில் மேட்ச் பண்ணுங்க. இது திருப்பி 2, 3 ஃபர்ஸ்ட் 2 லாஸ்ட் 3 அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சா ஃபுல் அதையும் மேட்ச் பண்ணிடுங்க. இல்லையா நான் சொன்ன லாஜிக்கை பயன்படுத்திக்கோ. எவரெஸ்ட் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், படிச்சிருப்பீங்க. நீங்க லாஜிக்கா அடுத்து யோசிச்சு பாருங்க. எவரெஸ்ட் அடுத்து உயரமான சிகரம் தான் கஞ்சன்ஜங்கா படிச்சிருப்பீங்க. கஞ்சன்ஜங்கா தான் அடுத்து கம்மியானது பார்த்துக்கோங்க. இது இல்லாம மீதி வந்து
நங்க பார்த், அதாவது நங்க பருவதா அப்படி சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா 8126. நந்தாதேவி அப்படி பார்த்தீங்கன்னா 7817. ஓகேங்களா, இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பொறுத்துக கொஸ்டின்ல இருக்கக்கூடியது. ஓகேங்களா, ரைட். அடுத்து போறாமா? அடுத்து மத்திய இமயமலையின் சராசரி உயரம் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, ஹைட் ஆஃப் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். நான் சொன்னது என்ன சொன்னேன், நம்ம இமயமலையை வந்து 3 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. அதில் 2வது பகுதியை மேலும் 3 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. ஹிமாத்ரி, உள் இமயமலை, மத்திய இமயமலை, வெளி இமயமலை, சிவாலிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. அதில் மத்திய இமயமலையுடைய உயரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3700 4500 மீட்டர் தான் சராசரி உயரம். சரிங்களா, மீட்டர்ல தான் சொல்லுவாங்க. ஓகே, இது நம்ம உள் இமயமலை அப்படி சொல்றாங்க, ஹிமாத்ரி, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீக் தான் அதிகமாக இருக்கும் அங்கே. அதனால இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உள் இமயமலையோடைய உயரம். உள் இமயமலைன்னா 6000 மீட்டர். ஓகேங்களா, உள் இமயமலையோட உயரம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 மீட்டர் சராசரியா இருக்கும். ஒரு சிலது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, இமாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ நமக்கு மத்திய இமயமலை தான், பின்னாடி சிவாலிக்கு வரும். ஓகேங்களா, ஒரு தவற கொஸ்டின் கேட்பாங்க, அது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து சிக்கிமில் அமைந்துள்ள கணவாய். நான் சொன்னத இமயமலை வந்து நிறைய கணவாய்களுக்கு ஒரு இதற்கு பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஒரு நிலப்பரப்பு, 2 சமவெளி பரப்புகளை இணைக்கக்கூடிய, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய மலைத்தொடருக்கு இடையில இருக்கக்கூடிய சின்ன ஒரு கேப்புக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த சைடு தமிழ்நாடு, இந்த சைடு கேரளா, அந்த 2 இணைக்கக்கூடிய கணவாய்களாக செங்கோட்டை கணவாய் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, செங்கோட்டை பார்டர் ஏரியான்னு சொல்லுவாங்க. அவங்க பார்டர் புரோட்டா கடை தான் ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா, அப்போ செங்கோட்டை கணவாய். அதுக்கடுத்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பாலக்காடு கணவாய் ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா, கோயம்புத்தூர் பகுதியில். ஓகேங்களா, ரைட். அப்போ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிமில் கணவாய்கள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது 2 கணவாய் இருக்கு. ஒன்று பார்த்துட்டீங்கன்னா நாத்துலா கணவாய், இன்னொன்று ஜிலப்லா கணவாய். ரெண்டுமே மேட்ச் பண்ணும்போது ஆன்சர் வந்து டி, ஏ அண்ட் சி ரெண்டுமே இருக்குது. சிக்கிமில் வந்து நாதுலா கணவாய் இருக்குது, ஜிலப்லா கணவாய் இருக்குது. ஓகேங்களா, ரைட். இது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா காரகோரம் வந்து ஜம்மு காஷ்மீர், பாம்டீலா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கும், வரும். ஓகே, அடுத்து தவறான கூற்று இங்கேயும். ஓகேங்களா, என்னதான் தவறான கூற்று, காதர் சமவெளி பெட் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெசன் டாபிக் வைஸ் பார்க்கும்போது இந்த சமவெளி பகுதி, வடபெரும் சமவெளி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எதுல இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ட்ஸ், டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம டூன் டூயர்ஸ் பார்த்தோமா, டூன் டூயர்ஸ், பில், சார்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருது, காதர், பாங்கர். ஓகே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வரும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா புதிய வண்டல் படிவு அப்படின்னு சொல்லுவாங்க. காதர் என்பதன் பொருள் என்ன, புதிய வண்டல் படிவு, நியூ அலுவியல் சாயில். ஓகேங்களா, அதே இது பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் மண். ஓகேங்களா, பாங்கர் என்பது பழைய வண்டல், காதர் என்பது புதிய வண்டல். ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டுல பார்த்தீங்கன்னா காதர் என்பது பெட் நிலை என்று அழைக்கப்படுகிறது, கரெக்ட். பாங்கர் என்பது பழைய வண்டல் மண்ணால் ஆனவை, இதுவும் கரெக்ட். ஓகேங்களா, இப்போ என்ன தவறான கூற்று கேட்குறாங்க, ரெண்டுமே சரியா தான் இருக்குது. அப்போ நம்ம ரெண்டுமே தவறு சொல்ல முடியாது. ஓகேங்களா, ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா, ரைட். ஆன்சர் சி. கொஞ்சம் பார்த்து உசாராக இதை ஆன்சர் பண்ணிக்கணும். சரிங்களா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து பாருங்க, சொன்ன வேர்ட்ஸை வந்துட்டு பாருங்க. வண்டல் சமவெளியில் உயர்நில பகுதிக்கு பேர் என்ன, சதுப்பு நில பகுதி பாருங்க. இதெல்லாம் புக்கிலே இருக்கு சார், எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஃபீல் பண்ணாதீங்க, புக்கு நீங்கள் தெளிவா வரி வரியாக வாசிக்கணும். ஜியாகிரபி தான், வேற வரியே கிடையாது. இப்போ பாலிட்டி தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹிஸ்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஆனால் ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ்க்கு 10th புக்கை மட்டும் படித்தாலே போதும். கேட்கக்கூடிய ஒரு 7-8 கேள்வியோ ஒரு 5 கேள்வியோ ஒரு 3-4 கேள்வி அங்கே அடிச்சிடலாம். இது ஒரு கேள்வி எங்கேயாவது அப்படி இப்படின்னு டச்சாகும், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல நம்ம நிறைய கேள்வி படிக்கிறதுக்காக 10th புக்கை ஒவ்வொரு வரி வரியாக வாசிக்கணும். ஏன்னா அப்படி வாசிச்சா மட்டும்தான் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும். அதுதான் இந்த வார்த்தை இருக்கும். இந்த வடபெரும் சமவெளி டாபிக்கில் வந்திருக்கும். ஓகேங்களா, உயர்நில பகுதிக்கு பேர் சார்ஸ், சதுப்பு நில பகுதிக்கு பேர் பில்ஸ். இது என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஆறுகள், நிறைய ஆறுகள் அப்படி இப்படின்னு போகும்போது அந்த இடைப்பட்ட கேப்ல வந்து டெல்டா வந்து ஃபார்ம் பண்ணும். டெல்டா அப்படின்னா முக்கோணம். சின்ன வயசுல முக்கோணம் போடுவோம்ல, டெல்டா. ஓகேங்களா, மாற்றி போட்டாலும் டெல்டான்னு சொல்லுவாங்க. ரைட். அப்போ அந்த மாதிரி ஒரு சேஃபை உருவாக்குறதுனால அந்த பகுதி டெல்டான்னு சொல்லுவாங்க. உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கக்கூடிய பகுதி தான் பார்த்தீங்கன்னா இந்த கங்கையும் பிரம்மபுத்திராவும் இணையக்கூடிய சுந்தரவன காடுகளை தான் உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் உயர்நில பகுதிக்கு பெயர் சார்ஸ். சதுப்பு நிலம், சதுப்பு நிலம்னா அப்படியே காடுகளும் சகதிகளுமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த துப்பறிவாளன் ஒரு படம் வந்திருக்கும்.
தமிழ்ல விஷால் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலத்தில் எடுத்திருப்பாங்க. அது இல்லாமல் இந்த பேராண்மைன்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி நடிச்சிருப்பாரு. அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த எதிரிகளை வந்து வீழ்த்துவதற்காக அந்த காடுகள் இருப்பாங்க. இந்த காடுகள் ஏரியா கூட ஒரு சில ஏரியாக்கள் சதுப்பு நிலங்களாக இருக்கும். அப்போ அதுக்கு பேர் தான் சதுப்பு மார்ஷி லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஷி லேண்ட்ஸ். அப்போ அதுக்கு பேர் வந்து சார்ஸ், இன்னொன்று பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து கங்கை சமவெளியின் பரப்பளவு. என்ன சார் கங்கை சமவெளி அப்படின்னா, இந்தியாவுடைய வடபெரு சமவெளியை நிறைய பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. கங்கை சமவெளி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி, ராஜஸ்தான் சமவெளி, ஓகேதா, நர்மதை சமவெளி, இப்படிலாம் பிரிச்சிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய சமவெளிகளிலேயே மிகப்பெரிய சமவெளி, மிகப்பெரிய ஆறுமே இதுதான் கங்கை சமவெளி. அப்போ இதில் ஆப்ஷனில் மிக பெருசு எது 7 அப்படிங்கிறதுக்காக 7 லட்சம் போட்டு வந்துடக்கூடாது. மொத்தம் எல்லா சமவெளியும் கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட மேபி 7 வரலாம். ஆனால் கங்கை சமவெளியோடைய அளவு புக்கில் கொடுத்துருப்பாங்க, பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. கங்கை அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா சமவெளி தான் கொடுத்துருப்பாங்க. அதில் 3.7 லட்சம் சதுர கிலோமீட்டர் தான் கங்கை சமவெளியோடைய மொத்த பரப்பளவு. இந்த 1.7ங்கிறது வந்து ராஜஸ்தான் பகுதியோடைய சமவெளியோடைய பரப்பாகவும் இருக்கும், பஞ்சாப் ஹரியானாவுடைய சமவெளி பரப்பாகவும் இருக்கும். ஓகே, 2 பகுதியோடைய பரப்பும் இந்த 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஏன் அப்படின்னா இதை நீங்கள் நம்பர்ஸும் படிச்சுக்கோங்க. நம்பர்ஸை படிச்சுட்டு உங்களுக்கு மேபி அரேஞ்ச் த ஆர்டர் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடணும் டக்குன்னு. ஓகேங்களா, ரைட். அடுத்து லார்ஜஸ்ட் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் ஆஃப் த கண்ட்ரி, ரொம்ப முக்கியமானது. நீங்கள் 10th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா 10th புக் நீங்கள் படிக்கக்கூடிய முதல் கொஸ்டினே என்னன்னா இந்தியாவின் பரப்பளவு என்ன, அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாகவே இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் எத்தனை கண்ட்ரிகள் பார்டர் ஷேர் ஆகுது, இந்தியாவுடைய கோஸ்டல் நீளம் எவ்வளவு, இதெல்லாம் படிப்பீங்க. அதில் பார்க்கும்போது இந்தியாவுடைய பரப்பளவு ஆரம்பிக்கும் போது 32ங்கிற நம்பர் தான் ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், 32 லட்சத்தி சம்திங் சதுர கிலோமீட்டர் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, 32 லட்சத்தி சதுர கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர் அப்படி சொல்லுவாங்க. இந்தியாவுடைய பரப்பு அவ்வளோ பெரிய பரப்பு. அந்த 32 சரி பாதியா வகுங்கள, பாதியா பிரிச்சா 16. அப்போ இந்த 16ங்கிறதுல இந்த 16 இமயமலை, பாலைவனம், வடபெரு சமவெளி நிறைய பகுதி இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது மீதி 16ங்கிறது வந்து இந்தியாவுடைய பாதி அளவு தீபகற்ப பீடபூமியை தான் அடங்கும். ஓகேங்களா, இந்தியாவுடைய பாதி மடங்கு என்னதுதான் தீபகற்ப பீடபூமியுடைய பகுதி தான் இந்தியாவின் பெரும் பகுதியாக அடங்கும். ஓகேங்களா, ரைட். அப்போ அதுதான் வந்து 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஓகே, ரைட். அடுத்து உலகின் மிக பழமையான மடிப்பு மலை. நான் சொன்னது இந்தியாவின் பழமையான மடிப்பு சொன்ன உலகிலேயே அதுதான். ஓகேங்களா, உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலை அப்படிங்கிறது அர்த்தம் இருக்கு. அதான் இளம் மடிப்பு மலை அப்படிங்கிறது வந்து 2 பிளேட்டுகளும் அப்படி மோதும் பொழுது உருவாகக்கூடியது, மடிந்து உருவாகக்கூடியது மடிப்பலை சொல்லுவாங்க. காலப்போக்கில் இந்தியாவுடைய தட்டு நகர்ந்து வரும் பொழுதும் அங்கனக்குள்ளேயே வந்து என்ன ஆகுனா மடிப்பு வருவதனால் உருவாகக்கூடிய மலைகள் மடிப்பு மலைகள் சொல்றாங்க. இது உலகிலேயே மிக பழமையானதுன்னா ஆரவதி மலைத்தொடர். நீங்கள் இந்தியா மேப் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இப்படி இருக்கும். ஓகேங்களா, அதாவது இப்படிதான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று வீசும். அந்த காற்று திசை வீசுறதுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் பேரலா இந்த இடத்துல ஆரவதி மலைத்தொடர் இருக்கும். அதனால தான் இந்த காற்று அப்படியே கடந்து போயிடுறதுனால தான் இந்த ஏரியா ஃபுல்லாக ராஜஸ்தான் பகுதி ஃபுல்லாக பாலைவனமாக இருப்பதற்கு காரணமே நம்ம இந்த ஆரவதி மலைத்தொடர் தான். 21க்கு ஆப்ஷன் ஏ. சரிங்களா, ரைட். இந்த ராக்கி மலைத்தொடர்லாம் நம்ம ஊரில் கிடையாது, எலிமினேட் பண்ணிடணும். சரிங்களா, உலகின் கேட்டதுனால நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். இந்தியாவிலும் கேட்டிங்கன்னா நீங்கள் எலிமினேட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படக்கூடாது. ரைட். அடுத்து ஹையஸ்ட் பீக் இன் த வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேங்களா, வெஸ்டர்ன் காட்ஸ்னா மேற்கு மலைத்தொடர். அப்போ எப்படி இமயமலைங்கிறது இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் இருக்கும், அதே மாதிரி இந்தியாவுடைய தென் பகுதியில் 2 மலைத்தொடர் உண்டு. ஒன்று கிழக்கு பகுதியில் இருந்தால் அதுக்கு பேர் கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு பகுதியில் இருந்தால் அதுக்கு பேர் மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகே, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. அப்போ இந்தியாவுக்கு எது கிழக்கு பகுதி, இது கிழக்கு தொடர்ச்சி மலை. ஏன் சார் கேப்பாக விட்டுருக்கீங்க, அதோடைய அமைப்பே அப்படிதான். மேற்கு தொடர்ச்சி மலை கண்டினியூஸாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், இதுக்கு பேர் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஏன்னா இங்கே நிறைய ஆறுகள்லாம் ஓடுறதுனால இதை அரிச்சு விட்டு அதுக்கு நிறைய கேப்புகள் வந்துச்சு. இந்த ரெண்டுமே மீட் பண்ணக்கூடிய இடம் தான் என்ன சொல்லுவாங்க, நீலகிரி. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் நீலகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கே இருக்கிறாங்க, மேற்கு தொடர்ச்சி மலையுடைய உயரமான சிகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் ஆனைமுடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஆனைமுடினா 2695 மீட்டர் உயரம். ஓகே, இந்த இடத்துல கரெக்டாக அந்த ஜங்ஷன் ஏரியாவில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில். இது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 பகுதியில் இது ஷேர் ஆகும். ஓகே, அடுத்து இந்தியாவுடன் மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு. அப்போ இந்தியா மேப், திருப்பி இந்தியா மேப் பண்ணி மேப்பை பார்த்துட்டீங்கனால எல்லா அந்த ரசனையும் முடிஞ்சுது. இந்தியா மேப் பார்க்கும்போது இந்த சைடு ஒரு சைடு பாகிஸ்தானு,
இந்த சைடு கொஞ்சமாக ஆப்கானிஸ்தான் ஷேர் ஆகும். இங்கே ஜம்மு காஷ்மீரோட எண்டிங் ஆரம்பித்து அப்படியே இங்கே வரைக்கும் அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் சைனா, இங்கே இடையில இத்தினோண்டு வந்து நேபாளம், இத்தினோண்டு ரொம்ப சின்ன கண்ட்ரியாக நம்ம ஊர் ஒரு மாவட்டத்தை விட சின்ன கண்ட்ரியாக ஒரு என்ன இருக்கும், ஒரு கண்ட்ரி இருக்கிறது பேர் தான் பூட்டானு. நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே கண்ட்ரி மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் பங்களாதேஷ். நம்ம கண்ட்ரியோட கிழக்கு பகுதியில் பார்டர் ஷேர் ஆகும், அதுக்கு பேர் மியான்மர். ஓகே, அப்போ எத்தனை நாடுகள் பார்டர் ஷேர் ஆகுது பாருங்க. இதில் மிகப்பெரிய அளவுக்கு பார்டர் ஷேர் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளதேசம். 4156 கிலோமீட்டர். நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 4096 கிலோமீட்டர் வரும். ஸ்கூல் புக் டேட்டாவே ஃபாலோ பண்ணிக்குவாங்க, சரிங்களா? ஆப்கானிஸ்தான் தான் மிக குறைவான நில எல்லையை ஃபாலோ பண்ணுது, நில எல்லையை வந்து வைத்திருக்கிறது. வெறும் 106 கிலோமீட்டர் தான். ஓகே, பூட்டானை விட கம்மி, அதுதான் இங்கே முக்கியம். சரி, நிறைய பேர் பூட்டான் சின்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அடுத்து, இந்தியாவின் மிக பழமையான மலைத்தொடராக அறிவது. திருப்பியும் அதே கேள்வி தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம பார்த்த கேள்வி திருப்பியும் கேட்டிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி உலகிலேயே மிக இளமையான மடிப்பு மலை பார்த்து இங்கே இந்தியாவில் இளமையான பழமையான மலைத்தொடராக திருப்பி தான் அது ஆராவளி மலைத்தொடர் தான். ஏன்னா அது கொஸ்டின் வந்து சின்ன ஏரியாவிலிருந்து எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு சிலது கொஞ்சம் ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இந்தியா சுமார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுமார் இந்த வார்த்தையை கவனிச்சுக்கணும். அப்போ கரெக்டாக இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் சுமார் சொல்லிட்டாங்க. இந்தியா இஸ் அபவுட் 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டரை கொண்டுள்ளது. இந்த அளவை பார்த்துக்கணும். சதுர கிலோமீட்டர் தான், சதுர மீட்டர், சதுர ஹெக்டேர் அப்படிலாம் கொடுத்தா எலிமினேட் தூக்கி போட்டுறணும், அவுட்டு. ஓகேங்களா, 3ல் ஆரம்பிச்சு 3ல் முடியுது, அது ஒரு கீவேர்டு. 32 லட்சம் இந்த வார்த்தையெல்லாம் டெக்னிக்கல் வேர்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து, அப்போ இந்த செட் கரெக்ட். உலகின் முதலாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. இது அப்டேட்டட். உங்கள் ஸ்கூல் புக்கில் மேபி 2வது இடம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இந்தியா சீனாவை பீட் பண்ணி பாருங்க, இதுலையோ பீட் பண்ணலாம், ஆனால் நம்ம மக்கள் தொகையை பீட் பண்ணுறோம். இந்தியா வந்து முதலிடத்தில் வந்துச்சு. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான், 2ம் சரி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் 26வது கொஸ்டின் பாருங்க. நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய இமயமலை தொடரை வந்து அப்படி இப்படின்னு நம்ம நிறைய துண்டுகளாக பிரிக்கிறோம்னு சொன்னோம்ல. மத்திய இமயமலை, அப்புறம் வந்து அவுட்டர் ஹிமாலயாஸ், இந்த மாதிரி பிரிக்கிறோம்னு சொன்னோம்ல. அந்த மாதிரி பிரிக்கும் பொழுது நம்ம அதில் வந்து ஒரு இமயமலை, மத்திய இமயமலையை 3ஆக பிரிக்கும் போது அது வரும் பெரிய இமயமலை, சிவாலிக், சிறிய இமயமலை அப்படி சொல்லுவாங்க. இதோடைய உயரத்தோடைய வரம்பு சராசரியா இருக்கும் உயரம் அப்படின்னு பார்க்கும்போது இதை தான் வந்து பொறிஞ்சிருக்குது அப்படிங்கிறது. இது அப்படியே மாறி இருக்குது, ஒவ்வொன்றுமே மாறி இருக்குது. இது பின்னொரு சரியானதான் கேட்குறாங்க, சரியா தவறானது கேட்குறாங்கப்பா. எதை தான் தவறானது பார்க்கலாமா? எல்லாமே மாறி தான் இருக்குது. பாருங்களேன், பெரிய இமயமலைனா பேரே இருக்குது, பெருசு. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படி சொல்கிற அளவுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 6000 மீட்டர் சராசரி, இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து சிவாலிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கடைசியாக இருக்குது, இதுதான் சின்னது. அப்போ இதுக்கு இது வரும். சிறிய இமயமலை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லெசர் ஹிமாலயாஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3700. இப்போ பின்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா 10வது கொஸ்டின் நினைக்கிறேன், அதை மேட்ச் பண்ணணும். அப்போ மேட்ச் பண்ணி எல்லாமே உள்டாவாக மாறி மாறி இருக்குது. அப்போ எது தவறுன்னு கேட்குறாங்க. மேற்கண்ட அனைத்துமே தவறு தான். இது மேற்கண்ட அனைத்துமே என்னதுதான், தவறு தான். ஓகேங்களா, அடுத்து இந்தியாவுடைய அச்சரேகை. ஓகே, என்ன சார் அச்சரேகை, தீர்க்க ரேகை? லாங்கிடியூட், லேட்டிடியூடு சொல்லுவாங்க. ஓகேங்களா, உலக வரைபடத்தில் இந்த மாதிரி வரைஞ்சோம்னா அதுக்கு பேர் லாங்கிடியூட். இந்த மாதிரி கோடு வரைஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் லேட்டிடியூட். தமிழ்ல இந்த மாதிரி வரைகிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, அச்சரேகை சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரைஞ்சா உலக வரைபடத்தில் தீர்க்க ரேகை சொல்லுவாங்க. ஓகே, அது நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் உண்டு. அதன் அடிப்படையில் இந்தியாவுடைய அச்சரேகை, தீர்க்க ரேகை அதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க அச்சரேகை தான் கேட்குறாங்க, அச்சரேகை தீர்க்க ரேகையும் கேட்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் உலக வரைபடம்னா இந்த இடத்துல தான் இந்தியா இருக்கும். அப்போ இந்தியா எந்த பாயிண்ட்ல அச்சரேகை ஆரம்பிச்சு எந்த பாயிண்ட்ல அச்சரேகை முடிக்குது, அதே மாதிரி இந்தியா எந்த பாயிண்ட் தீர்க்க ஆரம்பிச்சு எந்த பாயிண்ட் தீர்க்க முடிக்குது, இதை எல்லாத்தையும் படிக்கணும். ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. 8 டிகிரி வட அச்சத்திலிருந்து 37 டிகிரி வட அச்சம். ஓகேங்களா, அடுத்து 68 டிகிரி கிழக்கு தீர்க்கத்திலிருந்து 97 டிகிரி கிழக்கு தீர்க்கம் அப்படி சொல்றாங்க. அப்போ இது கரெக்டாக ஞாபகம் வைக்கிங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். ஓகே, ரொம்பலாம் இது கஷ்டம் கிடையாது. இந்த 8ங்கிற நம்பரை இங்க ஆரம்பிக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 இன்னொன்று 68, இந்த 2 நம்பரை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடலாம். எப்படி வந்துடலாம் அப்படின்னா 8ல இருந்து 29 கூட்டுங்கண்ணே, தாராளமா 37 வந்துடும். 8ல இருந்து 29 கூட்டுங்க 37. அதே மாதிரி 68ல இருந்து 29 கூட்டுங்க, 68ல இருந்து 29 கூட்டிங்கன்னா 97 வந்துடும். அப்போ 2 இடத்துலையும் ஆரம்பிக்கக்கூடிய நம்பரை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த சைடு 68 ஆரம்பிக்கும், இந்த சைடு 8 ஆரம்பிக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 68 8 68 ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி 29 கூட்டி நீங்க மேலே போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து 23.5 டிகிரி. நான் சொன்ன 23.5 டிகிரி அந்த கடகரேகை வந்து இந்தியாவை சிறிப்பாகமா பிடிக்கிறது. கரெக்டு தான். ஓகேங்களா, அது கரெக்டு தான். அப்போ 2
ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரியான வைக்கிறாங்க, இரண்டுமே சரி, ஆப்ஷன் டி. ஓகேங்களா, போத் 1 and 2. அடுத்து அந்தமான் நிக்கோபாரை தீவை பிரிக்கக்கூடிய சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஜென்ரலி செப்பரேட்டட் பை த விச் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சேனல்னா கால்வாய். அப்போ இந்தியாவுடைய மேப் வரைஞ்சிங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக மைனூட்டாக பார்த்தீங்கன்னா அது 2 ஐலாண்டு மாதிரி இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே தீவு மாதிரி தான் இருக்கும். ஆனால் மைனூட்டாக 2 ஐலாண்டு. அந்த 2 ஐலாண்டையும் பிரிக்கக்கூடிய கற்பனை கோடுக்கு பெயர் தான் 10 டிகிரி கால்வாய் அப்படி சொல்லுவாங்க. 10 டிகிரி கால்வாய் தான். மேலே இருக்கிறதுக்கு பேரு அந்தமான், கீழே இருக்கிறதுக்கு பேரு நிக்கோபார். அது ரெண்டுமே சேர்ந்தனால தான் அந்தமான் நிக்கோபார் அப்படி சொல்றாங்க. புரியுதா? ஒவ்வொன்றுமே அர்த்தங்கள் இருக்கு. சும்மா நம்ம படிச்சுட்டு இருப்போம் சின்ன வயசுல இருந்து. ஆனா இப்ப புரிஞ்சு படிக்கும் போது ஆழமான அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து இந்தியாவின் மொத்த பரப்பளவு உலகின் மொத்த புவியியல் பரப்பளவில் சுமார் 4.2% அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம 10th புக்ல முதல் பக்கத்திலே இருக்கும். உலகத்தில் கூடிய மொத்த நிலப்பரப்புல இந்தியாவுடைய பரப்பளவு பார்த்துக்கிட்டீங்கன்னா 2.4%. 2.4%. ஓகே. அடுத்து இந்திய கடற்கரையின் மொத்த நீளம். நம்ம ஆல்ரெடி நம்ம 4வது கொஸ்டின் நம்ம அதை தான் பற்றி பேசணும். 6100 தான் இந்தியாவுடைய நார்மல் கடற்கரையோட நீளம். அதுக்கப்புறம் அந்த ஐலாண்ட் எல்லாம் சேர்த்து தான் 7516.6 மாறும். இங்க கேட்டிருக்காங்க 6156 கொடுத்துருக்காங்க. இது தவறானது. முதல் ஸ்டேட்மெண்ட்டும் தவறு தான். ஓகேங்களா, சரி தவறானது கேட்குறாங்க. அப்போ ரெண்டுமே தவறானது. ஓகேங்களா, ரெண்டுமே தவறானது. ஓகேங்களா, ரைட். அடுத்து போறாமா 29. அடுத்து தீபகற்ப இந்தியாவின் நீளமான நதி. இதுதான் தீபகற்ப இந்தியா. தீபகற்ப இந்தியா, பெனிசுலர் இந்தியா. இதுதான் நீளமானது. அப்போ கங்கை சேர்க்கக்கூடாது. ஓகே, கங்கை கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல. கொடுத்து நிறைய பேர் வந்து போட்டுறது. ஓகே, தீபகற்ப இந்தியாவுனா இந்த கங்கை சமவெளி கீழே இருக்கக்கூடிய போது தீபகற்ப இந்தியா நம்ம தமிழ்நாடு வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது நம்ம ஊர் தான் காவிரி ரிவர். அதுவும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் காவிரி ரிவர் தான் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் என்னமோ தான். ரொம்ப சிம்பிளானது. இந்தியாவிலே தீபகற்ப இந்தியாவிலே நீளமானது விருத கங்கா என்று அழைக்கப்படக்கூடிய கோதாவரி தான் மிக நீளமானது. 1495 கிலோமீட்டர் நீளமுடையது. கிருஷ்ணா ரிவர் 1400 கிலோமீட்டர் நீளமுடையது. காவிரி ஆறு 800 கிலோமீட்டர் நீளமுடையது. தமிழ்நாட்டில் காவிரி ஆறு பாயுது. கோதாவரி கிருஷ்ணா நதி கோதாவரி நாசிக் மாவட்டத்தில் தான் வந்து உருவாகும். மகாராஷ்டிராவுடைய நாசிக் மாவட்டத்தில் உருவாகி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன ஈஸ்டர்ன் காட்ஸ் காமிச்சோம்ல, கிழக்கு மலை, அதில் வந்து அப்படியே வெட்டிட்டு போகும். ஓகேங்களா, ரைட். அடுத்து மான்சரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றில் தோன்றக்கூடிய நதி. இது ரொம்ப அருமையானது. திருப்பி இந்தியா மேப். எல்லாத்துக்கும் இந்தியா மேப் வரைஞ்சிட்டீங்கன்னா ஈஸி. அப்படி இந்தியா மேப் அப்படி இப்படின்னு வரைஞ்சிங்கன்னா இந்த இடத்துல நேபாளத்துக்கு மேலே திபெத் பகுதியில் ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரியில 2 நதி உருவாகும். அந்த ஏரியிலிருந்து அப்படியே நதி இப்படி ஒரு கோடு போட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் பிரம்மபுத்திரா. அந்த நதியிலிருந்து மேற்கு பசைடு வழியாக அப்படி பாய்ஞ்சு அதுக்கு பேர் தான் கங்கை நதி. ஓகேங்களா, என்ன கேட்குறாங்கப்பா, மான்சரோவர் ஏரிக்கு கிழக்கு அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து, கிழக்கு அப்படின்னா இந்த சைடு தான். அப்போ பிரம்மபுத்திரா. ஓகேங்களா, பிரம்மபுத்திராவுடைய நீளம் கேட்பாங்க 2900 கிலோமீட்டர். அதுல 900 கிலோமீட்டர் இந்தியாவில் பாயுது. ஓகேங்களா, ஒவ்வொன்றையும் கரெக்டாக மைனூட்டாக படிச்சுக்கோங்க. நம்பர்ஸ் கேள்வி கேட்கலாம். அடுத்த கொஸ்டின், கோமதி எந்த ஆற்றின் துணையாறு? ரொம்ப சிம்பிளானது. நீங்க ஒவ்வொரு நதிக்கும் துணையாறு படிச்சுக்கணும். ஏன்னா கங்கையிலிருந்து பிரம்மபுத்திராவிலிருந்து நம்ம கிருஷ்ணா கோதாவரி காவிரி வரைக்கும் துணையாறு படிச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது கோமதியுடைய துணையாறு கங்கை ஆற்றுடைய துணையாறு தான். ஓகேங்களா, அப்படி கங்கை ஆறு பாருங்க, இப்படி கங்கை ஆறு பாயும். அந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா யமுனை தான் மொத்தமாக கங்கை ஆற்றுடைய மிகப்பெரிய துணை நதி. அப்புறம் இந்த சைடு தான் கோமதி, காக்ரா, காங்டக், இந்த மாதிரி நிறைய நதிகள் வந்து கோசி. ஓகேங்களா, இந்த நிறைய நதிகள் வந்து இந்த சைடு இடதுபுற ட்ரிபியூட்ரிஸ் துணை நதிகளாகவும், இந்த சைடு யமுனா, சோனு, சம்பல், பெட்டுவா இதெல்லாம் வலதுபுற துணை நதிகளாக இருக்கும். கங்கை தான் கோமதி ஆற்றின் துணை நதி. ஆமா. அடுத்து பாத்துங்க, இந்தியாவுடைய நீண்ட எல்லை பரப்பை பகிரப்படுகிறது. நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஆல்ரெடி குறைந்தது கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ நீளமானது வங்காளதேசம் 4156 கிலோமீட்டர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இது நல்ல கொஸ்டின். இந்த மாதிரி தான் கேட்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் பேர் கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்? கரெக்ட் தான் கேட்கறாங்களா? ஆமா, கரெக்ட் தான். மேட்ச் சரியான பொருந்தி உள்ளது. அதாவது ஆறுகள் மற்றும் துணை ஆறுகளை மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, சம்பல் நம்ம இப்பதான் பேசணும். கங்கை ஆற்றுடைய துணை நதி சம்பல். எஸ், கரெக்ட். ரெண்டாவது ஃபர்ஸ்ட். அடுத்து ரெண்டாவது, கோன் என்பது யமுனா ஆற்றின் துணை ஆறு அப்படி சொல்றாங்க. தவறு. ஓகேங்களா, அது கோன் கிடையாது, சோன்னு வரும். சரிங்களா, ரைட், அதை விட்டுருக்க. தவறு. மானஸ் என்பது பிரம்மபுத்திராவுடைய, ஈஸி ஞாபகம். மானஸ் என்பது ஒரு டைகர் ரிசர்வ். எங்க இருக்குதோ பிரம்மபுத்திரா வந்து அசாம் பகுதியில் இருக்குன்னு நினைக்கிறேன். மானஸ் என்பது பிரம்மபுத்திராவோட துணை நதி. அப்ப கரெக்டா பொருந்தியுள்ளது 1, 3 மட்டும்தான் சரியாக பொருந்தியுள்ளது. ஆன்சர் டி, டெல்லி. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது. புரிஞ்சு போச்சு.
ஓகேல, ரொம்ப எளிமையான தென்னிந்தியா கங்கை. இதில் 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று விருத கங்கா அப்படி சொல்லுவாங்க, கங்கா மாதிரி நீளமாக ஓடக்கூடியது விருத கங்கா. கோதாவரி தென்னிந்தியான நம்ம தமிழ்நாடு வந்துடணும், தென்னிந்தியா தமிழ்நாடு ஆந்திராவில் வந்துடணும். அப்படி பார்க்கும்போது தென்னிந்தியா கங்கை நம்ம ஊரில் பாயக்கூடிய ஒரு மாபெரும் பொன்னி நதி என்று அழைக்கப்படக்கூடிய காவிரி நதி தான் தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து பின்வருவனவற்றில் திருப்பி அதே கேள்வி தான் மாற்றி வந்திருக்குது. ஓகேங்களா. மான்சரோவர் ஏரியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, சிந்து பிரம்மபுத்திரா 2 நதியுமே மான்சரோவர் ஏரி உற்பத்தி ஆகும். அப்போ ஏ மற்றும் சி. இப்போ கங்கை எங்க சார் உற்பத்தி ஆகுது? கங்கை வந்து கங்கோதிரியில உற்பத்தி ஆகும். சரிங்களா. இது 7010 மீட்டர் உயரத்தில். அடுத்து பாருங்க, டூன் பள்ளத்தாக்கு இமயமலையின் எப்பகுதியில் அமைந்துள்ளது அப்படி கேட்கிறாங்க. டூன் பள்ளத்தாக்கு. 37வது கொஸ்டின், டூயன் வேலி லொகேட்டட் இன் விச் பார்ட் ஆஃப் த ஹிமாலயா. நான் சொன்ன திருப்பி இந்த ஹிமாலயாவை 3 பகுதி, 3ல் ஒரு பகுதி 3 பகுதியாக பிரிக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இந்த டூயன், அப்புறம் வந்து டூயர்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து எந்த இடத்துல பயன்படுத்துறாங்க பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவாலிக் குன்றுகள் தான் பயன்படுத்துறாங்க, இந்த சிவாலிக் ஹிமாலயாஸ் அதில் வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்போ என அறியப்படும் ஆறு எது? அந்த மான்சரோவர் ஏரிக்கு கிழக்கு பகுதியிலிருந்து உருவாகுதுன்னு சொன்னோம்ல, பிரம்மபுத்திரா நதி. அந்த நதியோடைய பெயர் வந்து திபெத் பகுதியில் வந்து சங்போ தான் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தான் பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. அடுத்து விருத கங்கா என்று அழைக்கப்படக்கூடிய நதி எது? விருத கங்கா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. கோதாவரி ரிவர் தான் விருத கங்கா என்று அழைக்கப்படக்கூடியது. இத்தனை 1000 கிலோமீட்டர். மகாராஷ்டிராவில் நாசிக் பகுதியிலிருந்து என்ன ஆகுது? ஆர்ஜின் ஆகுது. நாசிக், மகாராஷ்டிராவுடைய நாசிக் பகுதியிலிருந்து இது என்ன ஆகுது? ஆர்ஜின் ஆகுது. அடுத்து 40 ஆறுகள் மற்றும் தோன்றும் இடம். திருப்பி நான் சொன்னதுதான். ஓகேங்களா. இதுல ஈஸியா நம்ம மேட்ச் பண்ணலாம் பாருங்களேன். ஈஸியா அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். காவிரி ஆறு நமக்கே தெரியும். காவிரி ஆறு வந்து குடகு பகுதியிலிருந்து ஆர்ஜின் ஆகுது. அப்போ டிக்கு ஒன்று ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, போட்டு வந்துடலாம். ஈஸியானது. இருந்தாலும் படிச்சு வச்சுக்கணும் மீதி எல்லாத்தையுமே. தபதி வந்து பகுதி வந்துன்னா பெட்டூல், மத்திய பிரதேசத்துல பெட்டூல் என்ற மாவட்டத்திலிருந்து உருவாகும். நர்மதை பகுதி அமர்கண்டக் அப்படிங்கிற பகுதியிலையும், கிருஷ்ணா வந்து மகாபலேஸ்வர் மகாராஷ்டிராவில் உருவாகும். ஓகேங்களா. ரிவர்ஸாக தான் இருக்குது. 4 3 2 1 ஆப்ஷன் வந்து பாம்பே. ஆறுகளுடைய துணை ஆறுகள், அது தோன்றக்கூடிய இடம், ஆறுகளுடைய நீளம், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த இடத்துல கலக்குது அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பின்வருவற்றை ஆராய்ந்து சரியான கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறது. இந்தியாவுடைய 2933 கிலோமீட்டர் வடக்கு தெற்கு வரை பரவியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்தியா மேப் அப்படி வரைஞ்சிங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் 2933 கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கு சொல்றாங்க. இங்க இருந்து கிழக்குல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கிலோமீட்டர் சொல்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு புக்ல இந்த பாயிண்ட் இருக்கு. ரெண்டுமே நம்பர் வந்து ரிவர்ஸா இருக்கு. இது இங்க வரணும், அது அங்க வரணும். இப்போ ரெண்டுமே தவறு தான். ஓகேங்களா. பரப்பளவின்படி சிக்கிம் என்பது மிகப்பெரிய மாநிலம். எப்போ அப்படியே மாற்றி விட்டுட்டாங்க. சிக்கிம் என்பது மிக சிறிய மாநிலம். ஓகேவா. இதுவும் தவறு. அப்போ மீதி இருந்தால் கரெக்டாக இருந்துக்கணும். அதுவும் கரெக்டு தான், நம்ம படிச்சிருக்கோம். மத்திய தீர்க்க ரேகை என்பது 82.5 டிகிரி கிழக்கு உத்தரப்பிரதேசம் மிர்சாப்பூர். எத்தனை கொஸ்டின் பார்த்தோம், அதுதான். ஓகேவா. அடுத்து 42வது கொஸ்டின் பாருங்க. சாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது அப்படி சொல்றாங்க. இந்த டிரான்ஸ் இமயமலை அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது மேற்கு இமயமலைகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது தான் டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஓகேங்களா. அப்போ அந்த பகுதியில் தான் இந்த ஜம்மு காஷ்மீர், லடாக்கு, கைலாஷ், காரகோரம் இந்த பகுதியில் தான் இமயமலை தான் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா. அந்த இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கும். இது வந்து சரியானது தான். ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலையை பெறுகின்றன அப்படி சொல்றாங்க. எஸ், இதுவும் கரெக்ட் தான். வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலை. வெளி இமயமலைனா வந்து நம்மளுடைய லாஸ்டா இருக்கக்கூடிய புருவாதிரி, அது அந்த ஏரியா அது வந்து தொடர்ச்சி அற்றது. ஓகேங்களா. மிகவும் தொடர்ச்சியான இருக்காங்க, டிஸ்கண்டினியூஸ். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து போட்டிருக்கோம். சரிங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. 1 2 மட்டும் தான் சரி. ஆப்ஷன் பி பாம்பே 1 மற்றும் 2 தான் சரி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 43. இந்தியாவில் உள்ள இமயமலை டேஷ் ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. திருப்பின்னு சொல்லிட்டேன், ஆரம்பமே சொன்னதான். இமயமலை 3 பகுதியாக பிரிக்கப்படும். அந்த 3 பகுதியில் 2வது பகுதி தான் 3 பகுதியாக பிரிக்கப்படும். அப்போ 3 3 6ன்னு போட்டக்கூடாது. ஓகேங்களா. இமயமலை எத்தனை பகுதி? 3 parallel areas. ஓகேங்களா. 3 இணைகளாக பிரிக்கப்படுகிறது. அதுதான் வெளி இமயமலை, மத்திய இமயமலை, உள்ள இமயமலை சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து இமயமலை காங்க்ரா பள்ளத்தாக்கு எங்கு உள்ளது அப்படி சொல்றாங்க. காங்க்ரா பள்ளத்தாக்கு எங்கு உள்ளது? இமயமலையோட காங்க்ரா பள்ளத்தாக்கு வந்து இமாச்சல் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கு. இமாச்சல்னா இமாச்சல பிரதேசம் இருக்குல்ல, அங்கதான் பாத்துட்டீங்கன்னா அந்த காங்க்ரா. ஆக்சுவலா
நீங்கள் கங்கையாவுடைய துணை நதி பார்க்கும்போதே காக்ரா, கோமதி, சோன், சரி கோசி இதெல்லாம் படிச்சிருப்பீங்களா? அதில் காக்ரா அப்படிங்கிற ஆறு தான் வந்து முதல் துணை ஆறாக இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தாக்கில் இருந்தால் உருவாகும், ஹிமாச்சலில் இருந்தால் உருவாகும். ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த தடவை குரூப் 2 இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்தியாவுடைய நில எல்லை, வெளிநாடுகளுடைய மிர்ஜாவுடைய நில எல்லை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர் நீளம் கூடியது. சரிங்களா? அடுத்து 46 கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது அப்படி சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைனா எனக்கு கிழக்கு பகுதியில் இருக்குது, இந்த சைடு இருக்குது. அது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடல் லெஃப்ட் சைடு இருக்குது. ஓகேங்களா? ரைட் சைடு இருக்கிறதுக்கு பேர் வந்து வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால். ஓகேங்களா? இது வந்து அரேபியன் சி. அப்ப அதுக்கு சம்மந்தம் கிடையாது. முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதிதான் வட சர்க்கார் சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த பகுதியை நீங்க படிச்சுக்கணும். ஓகேங்களா? நம்மளுடைய பீச் ஏரியா வந்து ஒவ்வொரு பகுதி சொல்லுவாங்க. இது வந்து நார்த்தன் சிர்கார்ஸ், இது வந்து கோரமண்டல், இது வந்து மலபார், இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியையும் பிரிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடைப்பட்ட பகுதிதான் வட சர்க்கார் என்று அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணாவுக்கும் காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி சோழமண்டல, இங்கிலீஷ்ல கோரமண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான், மீதி ஒன்னே ஒன்று தான் தவறு. அப்படி பார்க்கும்போது 2 and 3 இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ரைட். அடுத்து காரகோரம் கணவாய், பாம்டீலா, நாத்துலா, ஜோசிலா ஈஸியானது. நான் திருப்பி சொல்றேன். இந்த காரகோரமும் பாம்டீலாவும் ஈஸி. காரகோரம் இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜம்மு காஷ்மீர். ஓகேங்களா? 3. இந்த பாம்டீலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அருணாச்சல பிரதேசத்தில் சீனாக்காரங்க பாம்பு போட்டாங்க. ஏன்னா அங்கே ப்ராப்ளம் இருக்குது ஆல்ரெடி. ஓகே, அருணாச்சல பிரதேசத்தில் அதனால பாம்பு போட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாம்டீலா வந்து அருணாச்சல பிரதேசம். அப்போ ஏக்கு 3, பிக்கு சிக்கு வந்து 4. ஆப்ஷன் எத்தனை ஆப்ஷன் இருக்கு பாருங்க? 3, 4. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ முடிஞ்சு போச்சு. ஜோசிலா அப்படின்றது இமாச்சல பிரதேசத்திலையும், அப்புறம் வந்து நாத்துலா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம்லையும் இருக்குது. சிக்கிம்ல நாத்துலா. ரைட், முடிஞ்சதா? 47. அடுத்து 48வது திருப்பியும் கணவாய் தான். ஓகேங்களா? திருப்பியும் கணவாய் தான். டெப்சா கணவாய், லிகாபனி கணவாய், நாத்துலா கணவாய், முலிங்ரா கணவாய் அப்படி சொல்றாங்க. இது ஈஸியானது, ஓரளவுக்கு எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாத்துலா கணவாய். நாத்துலா கணவாய் வந்து சிக்கிம்ல இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து பாம்டீலா இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானதா புக்கில் இதாக இது கொஞ்சம். நாத்துலா புக்கில் இருக்கு சிக்கிம். இதை வச்சு பேக் பண்ணும்போது சிக்கு வந்து 4. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணுங்க. அதை வச்சு ஆப்ஷன் இருக்குதா, ஒரு ஆப்ஷன் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுது, அதை கொஞ்சம் பாருங்க. பார்க்கும்போது நாத்துலா வந்து சிக்கிம்ல இருக்குது. அப்போ வந்து டெப்சலா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசம், லிகாபனி அப்படின்றது அருணாச்சல பிரதேசம், முலிங்லா அப்படின்றது உத்தரகாண்டில் இருக்கு. சரிங்களா? அடுத்து இமயமலையின் ஒரு மடிப்பு மலையாகும். திருப்பி அதே கொஸ்டின் தான். ஓகேங்களா? இமயமலைங்கிறது ஒரு இளமையான ஒரு மடிப்பு மலை தான். கரெக்ட். இமயமலை சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தான் புவி மேலோட்டின் பேரியக்க விசைகள் காரணமாக உருவாகிருக்கு. நம்ம சொன்னதுதான். ஓகே, 2 விசைகளும் இடித்ததுனால தான் உருவானது. 2 கூற்றுமே சரி, ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான் இந்த கொஸ்டின்ல. இது லாஸ்ட் கொஸ்டின். திருப்பி வந்து இந்த கடகரேகை அச்சகரேகையை வச்சு ஒரு கொஸ்டின். இது நிறைய கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் சொன்னேன்? இந்த 8, 68 இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 இருக்குது, 68 இருக்குது. இதுல 8 இருக்கு, 68 இருக்குது. இங்க 9 இருக்கு, இந்த ஆப்ஷன் வராது. இங்கேயும் 8, 68. அப்ப சியை தவிர மீதி எல்லாம் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து இங்க வந்து 8 கூட 29 ஆட் பண்ணுங்க. 8 கூட 29 ஆட் பண்ணீங்கன்னா 37 எஸ் இது வருது. 68 கூட 29 ஆட் பண்ணீங்கன்னா 97 எஸ். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. ஆனா இது ஆன்சர் இல்லப்பா. இது வந்து பாருங்க, வடக்கு. அடுத்து தீர்க்க ரேகையில வடக்குன்னு கொடுத்துட்டாங்க. வடக்கு கிடையாது, கிழக்கு. தப்பு. ஓகேங்களா? நுணுக்கமா பார்க்கணும். வடக்கு கிழக்கு தான் வரணும். இதுவும் தப்பு. வடக்கு கிழக்கு இதுதான் கரெக்ட். ஓகேவா? வெறும் நம்பரை வச்சு மட்டும் விளையாடுறாங்க பார்த்தோம். இங்க அது இல்லை, இருக்கக்கூடிய டைரக்ஷன் விளையாடுறாங்க. கடைசி ஆப்ஷன் டி. அப்போ ஒரே கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வந்தது, ஆனால் இது வேற டைமென்ஷன் கேட்டிருக்குது. அவ்வளவுதான். ஓகே, மொத்தமாக 50 கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஜியோகிராஃபியில ஒரு முழுவதுமாக ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நல்லபடியாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க படித்தது நினைவு கூர்ந்து பாருங்க. எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. படிக்கணும் கூட இனிமேல் வரியா படிக்கணும். ஜியோகிராஃபியில வேற வழியே கிடையாது. படிச்சீங்கன்னா மட்டும்தான் எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியும். நல்லபடியாக அடுத்த டெஸ்ட்டுக்கும் நீங்கள் தயாராகுங்க. ஒரு செஷனை முடிக்கும் போது ஒரு 5 கேள்விகளை கேட்பது வந்து வழக்கம். அப்படி பார்க்கும்போது என்ன அந்த 5 கேள்விகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன டாபிக்ல இருந்தால் அது இருக்கிறோம். பங்களாதேஷ் கூட இந்தியா ஷேர் ஆகக்கூடிய பவுண்டரியோடைய அளவு எவ்வளவு? கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின், ஷிப்கிதா கணவாய். திருப்பி சொல்றேன், ஷிப்கிதா கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஷிப்கிதா கணவாய் சொல்லியிருந்தேன். ஓகேதா? அதை கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்து 3வது கொஸ்டின், பஞ்சாப் ஹரியானா சமவெளியோடைய அளவு எவ்வளவு, பரப்பளவு எவ்வளவு, அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கோதாவரி கிருஷ்ணா ரிவர், கிருஷ்ணா நதி வந்து எங்க உற்பத்தி ஆகிறது, ஊர் பேர் பார்த்துருந்தோம், அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பிரம்மபுத்திராவுடைய துணை நதி ஒரு நதி பார்த்தோம், ஓகேதா, அந்த நதியை கமெண்ட் பண்ணுங்க. 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க படிச்சுங்கிறது இதுல இருந்து உங்களுக்கு ஞாபகம் வரும், நினைவுபடுத்தி பார்த்துக்கலாம். ஓகேதா, தேங்க்யூ.